எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ரொம்ப மொறுமொறுப்பான இறால் வறுவல். இது எப்படி சுலபமாக செய்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இறால் ஊற வைக்க தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன். இதுக்கு இறால் ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் இருந்த கருப்பு நரம்பெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இறால் கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததா இறாலை தடவுறதுக்கு மாவு செய்ய மைதா மாவு 1 கப்பு, சோள மாவு 1 டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரெட்டோட தூள் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததா இறாவில் தடவுற மாவுக்காக எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க இறாலை எடுத்து கரைச்சி வச்சிருக்க மாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட்டு தூளில் போட்டு அதே மாதிரி மெதுவாக சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா இறாலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது கனமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் சூட்டில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே சூடான உடனே அது கூடயே எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே எடுத்து வச்சிருக்க இறாலை ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கலாம். இறால் சமமாக வேகிறதுக்காக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்க, இறாலெல்லாம் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. மீதம் இருக்க இறாவையும் இதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப மொறுமொறுன்னு நல்ல வாசனையோட பொரிச்ச இறால் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.